கிராம பஞ்சாயத்து, தாலுகா பஞ்சாயத்து மற்றும் ஜில்லா பஞ்சாயத்து தேர்தல்கள் இவ்வாண்டு டிசம்பர் மாதத்திற்குள் நடத்தப் போவதாக நமது முதல் மந்திரி ஒரு கூட்டத்தில் கூறியுள்ளார். நமது மக்கள் பலர் கிராம பஞ்சாயத்தில் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். இது மிகவும் வரவேற்க வேண்டிய ஒன்று. கிராம பஞ்சாயத்து சரிவர செயல்பட வேண்டும் என்று அனைவருமே விரும்புகிறோம். இந்த ஆசை நிறைவேற வேண்டுமென்றால் நாம் பார்வையாளர்களாக மாத்திரம் இருந்து கொண்டு அரசியல் கட்சிகளோ அல்லது சங்கங்களோ அல்லது யாரோ நியாயமான பஞ்சாயத்து நிர்வாகம் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் நடக்காது. நாமும் நமது பங்கிற்கு செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். அனைவருமே மெம்பராக இருந்துதான் பஞ்சாயத்தை சரி செய்ய வேண்டும் என்று இல்லை. நல்ல பஞ்சாயத்து அமைய பல காரியங்கள் தேவைப்படுகிறது. ஆகவே பஞ்சாயத்து அமைப்பில் உள்ள சில நுட்பங்களை பொதுமக்களும் மற்றும் பஞ்சாயத்தில் ஆர்வம் உள்ளவர்களும் தெரிந்து கொண்டால் ஓரளவுக்கு நியாயமான பஞ்சாயத்து நிர்வாகத்தை நாம் பெற முடியும் என்ற நம்பிக்கையில் இந்த வீடியோ பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. பஞ்சாயத்தின் சட்டத்தின்படி ஒவ்வொரு 400 பேருக்கும் ஒரு மெம்பர் என்ற வகையில் நமது மாற்றலி கிராம பஞ்சாயத்தை 13 வார்டுகளாக பிரித்து 38 மெம்பர்களை கொண்ட ஒரு கிராம பஞ்சாயத்தை அரசாங்கம் உருவாக்கியுள்ளது. இந்த 38 கிராம பஞ்சாயத்து உறுப்பினர்களில் இடஒதுக்கீடு உண்டு. முதலில் எஸ்சி மற்றும் எஸ்டி. இந்த எஸ்சி மற்றும் எஸ்டி மக்கள் நமது கிராம பஞ்சாயத்தில் எவ்வளவு ஜனத்தொகை இருக்கின்றதோ அதற்கு இணையாக சீட்டுகள் ஒதுக்கப்பட வேண்டும். அப்போ நம்ம மாற்றலி கிராம பஞ்சாயத்தில் எஸ்சி மக்கள் சுமார் 24% இருக்கிறார்கள் என்று கணக்கிட்டு இவர்களுக்கென்று 9 சீட்டுகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. எஸ்டி மக்கள் 5% இருக்கிறார்கள் என்று கணக்கிட்டு இவர்களுக்கு 2 சீட்டுகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இப்பொழுது 11 சீட்டு ஆகிவிட்டது. மீதி 38இல் 11 கழித்தால் இன்னும் 27 சீட்டுகள். இந்த 27 சீட்டுகளில் 3இல் ஒரு பாகத்தை பிசிக்கு என்று ஒதுக்க வேண்டும். பிசி கேட்டகரி. இந்த பிசி கேட்டகரியில் 3இல் ஒரு பாகம் என்றால் 9 சீட்டுகள் வேண்டும். ஆனால் மொத்த இடஒதுக்கீடு 50% மீறக்கூடாது என்று அரசியல் சாசனம் சொல்வதால் இங்கே 8 சீட்டுகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அப்போ 8ம் இந்த 11ம் 19 ஆகிவிட்டது. 38இல் பாதி 19, 50% இடஒதுக்கீடு அங்கே முடிந்துவிட்டது. இந்த பிசியில் திரும்பவும் இதை ஏ பி என்று பிரிக்க வேண்டும். ஏ கேட்டகரிக்கு 8 சீட்டில் 80% என்றால் இவர்களுக்கு 6. பி கேட்டகரியில் 20%. அப்படி என்றால் இங்கே 2 சீட்டுகள். இந்த பி கேட்டகரியில் தான் கிறிஸ்தவர்களும் லிங்காயத்து மக்களும் அதிகமாக உள்ளார்கள். குறைவான ஜனத்தொகையே உள்ள ஏ கேட்டகரிக்கு 6 சீட்டுகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதை நாம் விவாதிக்க வேண்டியுள்ளது. இதற்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்வதற்காக பலரும் யோசித்துக் கொண்டு வருகிறார்கள். மீதம் உள்ள இன்னும் 19 சீட்டுகள் ஜெனரல் கேட்டகரிக்கு. 19 சீட்டுகள் ஜெனரல் கேட்டகரி. இந்த ஜெனரல் கேட்டகரியில் யார் வேண்டுமானாலும் நிற்கலாம். எஸ்சி, எஸ்டி, பிசி இதில் உள்ளவர்கள் யார் வேண்டுமானாலும் நிற்கலாம். திரும்பவும் இந்த ஒவ்வொரு பிரிவிலும் 50% பெண்களுக்கென்று இடஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று சட்டம் கூறுகிறது. அப்படி பார்த்தோம் என்றால் எஸ்சியில் பெண்களுக்கு 5 சீட்டு, ஜெனரல்
இது ஆண்களுக்கு என்று நாம் சொல்லக்கூடாது, இது ஜெனரல் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இங்கேயும் பெண்கள் நிற்கலாம், ஆனால் இங்கே ஆண்கள் நிற்க முடியாது. அதே மாதிரி எஸ்டியில் ஒன்று பெண்களுக்கு, இன்னொன்று ஜெனரல். அதே மாதிரி ஏ கேட்டகரியில் 3 பெண்களுக்கு, இன்னும் 3 ஜெனரல். 19 ஜெனரல் கேட்டகரியில் 9 பெண்களுக்கு, 10 ஜெனரல். ஆக 38 பேர் கொண்ட ஒரு கிராம பஞ்சாயத்தை இங்கே அரசாங்கம் அமைத்துள்ளது. இந்த கேட்டகரியின் அடிப்படையில் 38 மெம்பர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு பஞ்சாயத்து, மாற்றலி கிராம பஞ்சாயத்து அமைகிறது. இந்த மாற்றலி கிராம பஞ்சாயத்தில் ஒரு தலைவரும் உபத்தலைவரும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இது எந்த கேட்டகரிக்கு என்று தீர்மானிக்க வேண்டும். இந்த மெம்பர்களை எல்லாம் நாம் தேர்ந்தெடுத்த பிறகுதான், தேர்தல் முடிந்த பிறகுதான் அரசாங்கம் மாற்றலி கிராம பஞ்சாயத்து போலவே இன்னும் பல கிராம பஞ்சாயத்துகளுக்கும் எந்த கேட்டகரியில் சேர்ந்தவர்கள் தலைவராகவும் உபத்தலைவராகவும் ஆகலாம் என்று தீர்மானிக்கிறார்கள். அப்போ தேர்தல் சமயத்தில் நாம் எந்த கேட்டகரியை சார்ந்தவர் தலைவராக வருவார், உபத்தலைவராக வருவார் என்று நமக்கு தெரியாது. ஆகவே தேர்தல் முடிந்த பிறகு நமது மாற்றலி கிராம பஞ்சாயத்திற்கு எஸ்சி அல்லது எஸ்டி அல்லது பிசிஏ அல்லது பிசிபி அல்லது ஜெனரலில், திரும்பவும் அதில் பெண்களா அல்லது பொதுவான வேட்பாளர்களா யார் தலைவராக முடியும் என்பதை தீர்மானிக்கிறார்கள். அப்பொழுது இந்த 38 தேர்ந்தெடுக்கப்பட்ட மெம்பர்களும் தங்களுக்கென்று ஒரு தலைவரையும் இன்னொரு உபத்தலைவரையும் தேர்ந்தெடுக்க வேண்டும். இங்கே கட்சி இல்லை. எந்த கட்சி, இந்த கட்சி பெரும்பான்மை பெற்றுவிட்டது, அவர்கள் அமைக்கலாம். இந்த கட்சி இங்கிருந்து 10 பேர் அங்க கூப்பிட்டால் அது கட்சி மாறும் தடை சட்டத்திற்கு அது உட்பட்டு வரும், அப்படியெல்லாம் இல்லை. இங்கே 38 பேர் மெம்பர்களும் பொதுவானவர்கள். இந்த 38 பேரில் ஒருவேளை எஸ்சியாக இருந்தால் அவர்களில் ஒருவரும், எஸ்டியாக இருந்தால் அதே போல மற்ற எல்லாம் இவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அங்கேதான் சிக்கல் நிறைய இருக்கின்றது. இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த தலைவர், இங்கே ஒரு அதிகாரிகள் கூட்டம் இருக்கின்றது. இந்த அதிகாரிகளோடு சேர்ந்துதான் இவர் செயல்பட வேண்டும். இந்த தலைவரும் உபத்தலைவரும் 38 மெம்பர்களும் இங்கே தீர்மானத்தை நிறைவேற்றுவார்கள். அதை செயல் வடிவம் கொடுப்பவர்கள் இந்த அதிகாரிகள். அப்போ இந்த 38 பேரில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தலைவர் சுயமாகவோ அல்லது சுயமாகவும் திறமையாகவும் வாய்தாட்டியமுமாக செயல்பட முடியாவிட்டால், பல சமயங்களில் இந்த 38 பேரில் யார் கொஞ்சம் திறமையாகவும் வாய்தாட்டியமாக உள்ளார்களோ அவர்கள் தலைவருக்கு பதிலாக செயல்பட ஆரம்பித்து விடுகிறார்கள். இன்னும் பெண்கள் தலைவராக இருந்தால் அவர்களுடைய கணவன்மார்கள் செயல்பட ஆரம்பித்து விடுகிறார்கள். பெரும்பாலும் பெண் மெம்பர்களுக்காக அவர்கள் கணவன்மார்கள் தான் மெம்பர்களைப் போல் செயல்படுவதை நாம் பார்க்கின்றோம். இது ஒன்று. இன்னொன்று, இங்கே வாய்தாட்டியம் இல்லாமல், சுயமாக சிந்திக்க முடியாமல், திறமையில்லாத ஒரு தலைவர் இந்த எந்த கேட்டகரியில் இருந்து வந்துவிட்டாலும் இந்த அதிகாரிகள் பல சமயங்களில் அவர்களே தலைவர்கள் போல செயல்பட ஆரம்பித்து விடுகிறார்கள். இதுவும் ஒரு பெரிய பிரச்சனை. இங்கே தலைவராக வருபவர் இந்த 38 மெம்பர்களையும் ஒருங்கிணைத்து கொண்டு செல்ல வேண்டும், இந்த அதிகாரிகளையும் ஒருங்கிணைத்து கொண்டு செல்ல வேண்டும். இங்கேதான் பஞ்சாயத்தினுடைய நிர்வாக திறமை அடங்கியுள்ளது. இங்கே இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் பொழுது இங்கே 38 மெம்பர்களும் அவர்களுக்குள்ளே சண்டையிடுவது, எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று. அப்பொழுது தலைவர் செயல்பட முடியாமல் போய்விடுகிறார். அப்பொழுது அதிகாரிகள் இறங்கி அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்றவாறு செய்து விடுகிறார்கள். இன்னும் இங்கே
ஜில்லா பஞ்சாயத்து, தாலுக் பஞ்சாயத்து என்றெல்லாம் உள்ளது. இங்கே இவர்களுடைய ஒப்புதலும் வேண்டும். இங்கே பிரிந்திருக்கும் பொழுது இவைகளை எல்லாம் பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இப்படியாகத்தான் இங்கே எவ்வளவு நல்லவர்கள் இருந்தாலும் கிராம பஞ்சாயத்து திறமையாக மக்களுக்கு ஏற்ற வகையில் செயல்பட முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே இதை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால், இதை சரி செய்ய வேண்டும் என்றால் நாம் யோசிக்க வேண்டும். இந்த சட்டத்தை யாரும் மாற்ற முடியாது. ஆனால் இவர்களை எல்லாம், இந்த 38 மெம்பர்களையும், இந்த தலைவரையும், இந்த அதிகாரிகளையும் நாம் எப்படி செயல்பட வைக்க முடியும் என்பதை, நேர்மையாக எப்படி செயல்பட வைக்க முடியும் என்பதை நாம் யோசிக்க முடியும். ஆகவே மக்களாகிய நாம் இந்த கிராம பஞ்சாயத்து மற்றும் அதிகாரிகள் இவர்களை அடக்கி நாம் ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும். இந்த அமைப்பில் யாரெல்லாம் உறுப்பினர்களாக இருக்கலாம் என்று அரசாங்கம் நமக்கு ஒன்றும் சொல்வதில்லை. ஆனால் திறமையானவர்கள் எல்லாம், நல்லது செய்யலாம் என்ற எண்ணம் கொண்டவர்கள் எல்லாம் மெம்பர்களாக வாய்ப்பில்லை. ஆனால் அவர்கள் எல்லோரும் இங்கே வரலாம். திறமையுள்ளவர்கள் பல பேர், நல்லெண்ணம் கொண்டவர்கள் பல பேர், பஞ்சாயத்தை பற்றியான அறிவுடையவர்கள் பல பேர், பல தியாகங்கள் செய்து மக்களுக்கு நல்லது செய்யலாம் என்று நினைப்பவர்கள் பல பேர். நமது ஊரிலே எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் குருக்கள் இருக்கிறார்கள், கன்னியர்கள் இருக்கிறார்கள், இன்னும் ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறார்கள், இன்னும் நல்ல வேலைகளில் நல்ல வருமானத்தோடு இருக்கும் நல்லெண்ணம் கொண்டவர்கள், நமது ஊர் நல்லா முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் இருக்கின்றார்கள். இன்னும் ஆர்வமுள்ள இளைஞர்கள் பல பேர் இருக்கின்றார்கள். பல சங்கங்கள் இருக்கின்றன. விவசாய சங்கம், ஓடிபி மகிழா சங்கம், இது போன்ற பல சங்கங்கள் இருக்கின்றன. இப்படி ஆர்வமுள்ளவர்கள் எல்லோரும் ஒரு அமைப்பாக வந்து நாம் இந்த கிராம பஞ்சாயத்து தலைவரும் மெம்பர்களும் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை அறிந்து இவர்களை அப்படி செயல்படுத்த வைக்க வேண்டும். இந்த அதிகாரிகள் இந்த தலைவர் மற்றும் மெம்பர்களோடு சேர்ந்து சட்டத்திற்குட்பட்டு முன்னேற்ற காரியங்களை செய்ய வைக்க வேண்டும். நாம் இப்படி செய்தோம் என்றால் இந்த சபையை மீறி இந்த 38 மெம்பர்களானாலும் சரி, இந்த தலைவரானாலும் சரி, இந்த அதிகாரிகளானாலும் சரி செயல்பட ஆரம்பித்தார்கள் என்றால் தங்கள் பதவிக்கு ஆபத்து வந்து விடுமோ என்ற ஒரு பயத்தை, ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும் வகையில் நாம் செயல்பட வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் நாம் ஒரு சர்வாதிகாரிகளாக மாறிவிடக் கூடாது. எல்லாம் சட்டத்திற்குட்பட்டு எல்லோரையும் மதித்து நமது ஊருக்கு நல்லதாக வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் செயல்படும் போது இந்த 38 மெம்பர்களுக்கும் இந்த தலைவருக்கும் நாம் உதவியாக இருக்கலாம், இந்த அதிகாரிகளுக்கும் உதவியாக இருக்கலாம். அதே சமயத்தில் இவர்கள் தவறு செய்தால் சுட்டி காண்பிக்கலாம். அதை நாம் சரி செய்ய என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ இவைகளை எடுக்கலாம். இப்படியாக நாம் செயல்படும் போது இந்த வெளியில் இருக்கும் ஜில்லா பஞ்சாயத்தோ தாலுக் பஞ்சாயத்தோ அல்லது இன்னும் டிசி என்று கூறுகிற பல அதிகாரிகள் உள்ளார்கள். இவர்கள் எல்லோருமே இவர்களை மீறி ஒன்றும் செய்ய முன்வர மாட்டார்கள். இவர்களும் இந்த அமைப்புக்கு ஒத்துழைப்பு தருவார்கள். அப்பொழுது நாம் இந்த கிராம பஞ்சாயத்தை ஒரு நாம் எதிர்பார்ப்பது போல ஒரு திறம்பட மக்களுக்கு உபயோகமாகும் வகையில், நேர்மையான வகையில் செயல்பட வைக்கலாம். இங்கே வெறும் முன்னேற்ற காரியங்கள் மாத்திரமல்ல, நமது ஊரிலே சமூக ஒழுங்குமுறைகள் தேவைப்படுகிறது. பல சண்டைகள், பல சச்சரவுகள், பல பிரச்சனைகள், இதையெல்லாம் நாம் நமக்குள்ளே நாம் சரி செய்து கொள்வதற்கான எல்லா ஒரு வாய்ப்புகளையும் இந்த சட்டம் நமக்கு கொடுத்திருக்கின்றது. ஆகவே கிராம பஞ்சாயத்து சரியில்லை, நாங்கள் உறுப்பினர்களாக மெம்பர்களாகி அதை சரி செய்து விடுகிறோம், சரி செய்து விடலாம் என்று நிறைய பேர் ஆர்வமாக இருக்கின்றார்கள்.
நிறைய இளைஞர்கள், நிறைய சங்கங்களை சார்ந்தவர்கள் ஆர்வமாக இருக்கின்றார்கள். அது ரொம்ப ரொம்ப வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இதற்குள்ளாக இவ்வளவு நுட்பங்கள் இருக்கின்றன. இப்பொழுது நாம் எஸ்சி, எஸ்டி, பிசி, ஜெனரல் இவைகளில் தேர்தலின் போதே திறமை வாய்ந்த, பஞ்சாயத்தை பற்ற அறிவுள்ள, சுயமாக சிந்திக்கக்கூடிய, வாய்தாட்டியம் உள்ள, எல்லோரையும் ஒருங்கிணைத்து இழுத்து கொண்டு போக அளவுக்கு திறமையுள்ள ஒரு எஸ்சி, பொதுவானவர்களையோ அல்லது ஒரு பெண்களையோ, இப்படி எல்லா கேட்டகரியிலையும் நாம் பார்த்து வேட்பாளர்களாக நிறுத்த வேண்டியுள்ளது. இப்பொழுது உள்ள ஒரு நிலையில் அது மிகவும் கடினமான ஒன்று. ஆனால் நாம் இப்படி செயல்பட ஆரம்பித்தோம் என்றால் இங்கே இருப்பவர்களுக்கும் பயிற்சியாகும், இங்கே உள்ள வந்தவர்களுக்கும் பயிற்சியாகும், இதை பார்க்கும் இன்னும் பொதுமக்களுக்கும் இது ஒரு பயிற்சியாகும். அது ஒரு நல்ல வழிகாட்டியாகும். நாளடைவில் இங்கே ஒரு சிறப்பான ஒரு கிராம பஞ்சாயத்து அமைய இங்கே ஒரு வாய்ப்புள்ளது. ஆகவே இந்த வழியில் நாம் சென்றோம் என்றால் நமக்கு ஒரு சிறப்பான கிராம பஞ்சாயத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள முடியும். இன்னும் 5 மாதங்கள் உள்ளன. அந்த 5 மாதங்களுக்குள் இவைகளையெல்லாம் நாம் தயார் செய்ய முடியுமா என்று பார்க்க வேண்டும். இவைகளை பற்றி நாம் ஆலோசிக்க வேண்டும். இதற்கு ஏற்றவாறு அல்லது மாற்று கருத்துக்களை நாம் விவாதிக்க வேண்டும். இப்படியெல்லாம் நாம் செய்தோம் என்றால் ஒரு நல்ல ஜனநாயக வழியில் ஒரு நல்ல வழி பிறக்கும் என்று நாம் நம்புகிறோம். இப்படியாக நாம் செயல்படும் போது நமது மாற்றலி ஊர் ஒரு குன்றின் மீது உள்ள ஊராகவும் ஒரு விளக்கு தண்டின் மீது ஏற்றப்பட்ட விளக்காகவும் அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பல 100 பொது நலனுக்காக பாடுபடும் குருக்களையும், கன்னியர்களையும், ஆசிரிய பெருமக்களையும், செவிலியர்களையும், இன்னும் பல நல்லவர்களையும், பல திறமசாலிகளையும் உருவாக்கிய நமது ஊர் அரசியலிலும் நல்ல தலைவர்களை உருவாக்க முடியும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே நாம் இதை நம்பி நாம் செயல்படுவோம். இப்படி நடக்க வேண்டும் என்றால் முதலில் ஆர்வமுள்ளவர்கள் ஓரிடத்தில் ஒன்று கூடி கலந்தாலோசிக்க வேண்டும். இந்த கூட்டத்தை யார் கூட்டுவது என்பது பெரிய கேள்வி. யார் கூப்பிட்டால் மக்கள் கூடுவார்கள் என்பது மற்றொரு கேள்வி. ஆனால் யாராவது கூட்டித்தான் ஆக வேண்டும். அப்படி கூட்டப்படும் கூட்டத்திற்கு மாற்றள்ளி மக்கள் மேல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த பலம் கொண்ட அனைத்து தரப்பினரும் கூட வேண்டும் என்பதுதான் யதார்த்தம். இந்த ஆலோசனையை பற்றியும் மற்றும் எப்படி இதை செயல்படுத்தலாம் அல்லது மாற்று ஆலோசனைகள் என்ன என்பவைகளை பற்றி கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்தால் நலமாக இருக்கும். இப்படி தங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸிலோ அல்லது போன் மூலமாகவோ அல்லது இதற்கு பலம் சேர்க்கும் வகையில் ஒரு வீடியோவை பகிர்ந்து கொள்வதோ நாம் செயல்பட ஆரம்பித்து விட்டோம் என்பதற்கு அடையாளமாக அமையும். மக்கள் மத்தியில் ஆக்கப்பூர்வமான விவாதத்திற்கு வழிவகுக்கும். ஜனநாயகத்தில் இது மிகவும் முக்கியம். தாழ்மையான வேண்டுகோள், இதுபோல வீடியோக்களை வெளியிடுவதில் எந்த சுயநலமும் இல்லை, எந்த உட்கருத்தும் இல்லை. ஆனால் நமது வருங்கால தலைமுறை நன்றாக இருக்க வேண்டுமென்றால் நாம் அனைவரும் ஒன்று கூடி இந்த மாதிரியான விஷயங்களை பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. நன்மையால் தீமையை வெல்லலாம் என்பதே நம்பிக்கை. இதுபோன்ற கருத்துக்களை ஒரு கூட்டம் போட்டு மக்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாத காரணத்தினாலும், வீடு வீடாக சென்று நோட்டீஸ் மூலமாக கொடுக்க முடியாத காரணத்தினாலும் இதுபோன்ற வீடியோக்கள் மூலமாக பகிரப்படுகிறது. இந்த வீடியோவை எனக்கு தெரிந்த சிலரோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வீடியோவில் உள்ள செய்திகளும் கருத்துகளும் அதிகமான மக்களை சென்றடைய வேண்டும் என்று தாங்கள் கருதினால் தயவு செய்து உங்களுக்கு தெரிந்தவர்களோடு ஷேர் செய்யுங்கள். இப்படி ஷேர் செய்வதும் நல்ல பஞ்சாயத்து அமைய ஒரு பங்களிப்புதான் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. நன்றி.